ஃப்ரெண்ட்ஸ் ஜோகோல இருந்து பாருங்க, இப்ப நியூவா வந்து இந்த ஜாப் ஓப்பனிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்ல தான் உங்களுக்கு இருக்க போது. ஸோ 2014 இருந்து 2024 வரைக்கும் பாஸ் அவுட் ஆனவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கோடிங் ஸ்கில்ஸ் அந்த மாரிலாம் எதுவுமே தேவையில்ல. சேலரின்னு பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 30,000 உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் சேலரியே வந்து வரும். ஸோ ஈஸியா நீங்க வந்து இதில ஆன்லைன்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 17th ஜான்வரிக்குள்ளார அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப அந்த வேலைக்கான கேரியர் சைட் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் கேரியர் சைட்டு. ஸோ ஜோகோல இருந்து பாருங்க இப்ப நியூவா வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்ணணும்? கீழயே வந்து பாருங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து இருக்கு. இத கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணாலே போதும். இதில குடுத்திருக்கிற மாரி உங்களோட நேம்ல இருந்து, ஜெண்டர்ல இருந்து, இமெயில் ஐடில இருந்து, ஸோ உங்களோட மொபைல் நம்பர், இயர் ஆஃப் பாசிங், நேஷனாலிட்டி எந்த டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக்கோட நேம்ல இருந்து, டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. உங்ககிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அத குடுங்க. அப்படி இல்ல நீங்க ஃப்ரெஷரா இருந்தா ஃப்ரெஷர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். கரண்ட் கம்பெனியோட நேம்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து பாருங்க கரண்ட் டெஸ்டினேஷன், அதுக்கப்புறம் கரண்ட் சிடிசி எவ்வளோ வாங்கிட்டு இருக்கீங்களோ அத வந்து நீங்க குடுக்கலாம். அப்படி இல்ல நீங்க எக்ஸ்பெக்டட் சிடிசி வந்து இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதில நீங்க மினிமம் ரேஞ்சே வந்து குடுக்கலாம். 3 டூ 5 வந்து குடுத்துக்கோங்க. நோட்டீஸ் பீரியட் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா குடுங்க. அப்படி இல்ல இமிடியேட்டா ஜாயின் பண்ண முடியும்னா, இமிடியேட்டா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கில் செட் வந்து பாருங்க உங்களுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு வந்து இந்த ஜாப் வந்து குடுத்துருக்காங்க. அது ரிலேட்டடான ஸ்கில்ஸ் என்னென்ன உங்களுக்கு தெரியுமோ அத வந்து நீங்க இதில சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாருங்க கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. ப்ராடக்ட் சப்போர்ட் இந்த மாரி வந்து நெறைய ஸ்கில்ஸ் இருக்கு. இத நீங்க எந்த ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியுமோ அத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. இருந்தா எஸ் குடுங்க. அப்படி இல்லன்னா நோ குடுத்துருங்க. அதுக்கப்புறம் வில்லிங் டூ வொர்க் இன் நைட் ஷிஃப்ட்ன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் பண்ண வில்லிங்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எஸ் குடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நீங்க வந்து ஜோகோல வந்து எம்ப்ளாயி இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. எஸ்ஸா நோவான்னு குடுத்துட்டு, இந்த ஜாப் வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்க நெறைய வந்து இதில சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதில நீங்க எது வேணாலும் இதில நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ்ல வந்து நீங்க டிக் பண்ணிட்டு, உங்களோட ரெஸ்யூம் வந்து பாருங்க இந்த ப்ரவுஸ் ஃபைல்ல வந்து அட்டாச் பண்ணி நீங்க சப்மிட் பண்ணிட்டா போதும். அந்த ரெஸ்யூம பொறுத்தவரைக்கும் அந்த டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியர் கேட்டகரிக்கு தகுந்த மாரி அந்த ரெஸ்யூம் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்தர் ரவுண்டுக்கு வந்து நாங்க இன்டிமேஷன் வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி இங்கேயே குடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். அப்படி இல்லன்னா வராது. அதையுமே இங்க தெளிவா குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பாருங்க டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியருக்கு வந்து வொர்க் லொகேஷன் வந்து சென்னையில தான் உங்களுக்கு வந்து ஜாப் இருக்க போது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ பொறுத்தவரைக்கும் 6 டூ 7 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 6 மந்த் மினிமம் இருக்கணும். அதிகபட்சம் 7 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில ஜாபோட நேச்சர் குடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுக்கு மெயினா வந்து ஸோ சாட் பேஸ்டு டெக்னிக்கல் சப்போர்ட் நீங்க பண்ணணும். இமெயில் மூலியமா, வாய்ஸ் மூலியமா நீங்க வந்து அத டெலிவர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் ட்ரெய்னிங்கு, ஆன்லைன் டெமோஸ் எல்லாமே நீங்க வந்து கண்டக்ட் பண்ற மாரி இருக்கும். இந்த மாரி தான் உங்களுக்கான வொர்க் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க எக்ஸலென்ட் இன் ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு நல்லா வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. ஃபோன் பேஸ்டு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யுஎஸ்ஏ, யுகே கஸ்டமருக்கு வந்து நீங்க பண்ற மாரி இருக்கும். அதெல்லாம் வந்து இதில குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க, ஸோ வில்லிங் டூ ரீலோகேட் டூ அண்ட் நைட் வொர்க் ஷிஃப்ட்ன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வொர்க் நைட் ஷிஃப்ட்ன்னு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு நைட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ரீலோகேட் பண்ணாலுமே அதுக்கு நீங்க வில்லிங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2025 கிராஜுவேட்ஸ் வந்து நாட் எலிஜிபிள்னு குடுத்துட்டாங்க. அதனால தான் நான் சொன்னேன் 2024 வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பாருங்க 17th ஜான்வரிக்குள்ளார நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகமா வந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த போர்ட்டல் வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் வந்துருச்சுன்னா, இந்த போர்ட்டல் குளோஸ் ஆயிரும். அதனால 17th ஜான்வரிக்கு முன்னாடியே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.